ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஒரு வாழ்க்கையின் அர்த்தம் கோதை. அந்த பெயரை பெரியாழ்வார் வைத்தார். கோதை என்றால் மலர் மாலை, மலர்களோடு வளர்ந்த குழந்தை, மலர்களால் சேவை செய்த குழந்தை, மலர்களை இறைவனிடம் சேர்த்த குழந்தை. ஆனால் காலம் செல்ல செல்ல உலகம் அவளை கோதை என்று மட்டும் அழைக்கவில்லை. ஏனென்றால் அவள் வாழ்க்கை மலரை கடந்து இறைவன் மீது ஆளும் அன்பாக மாறியது. அதனால்தான் இறைவனே அவளுக்கு ஒரு புதிய பெயரை வழங்கினார், ஆண்டாள். ஆண்டாள் என்றால் என்ன? ஆண்டவன் மீது ஆளும் அன்பு கொண்டவள், இறைவனை தன் உரிமையாக எண்ணியவள், பக்தியில் எல்லை தெரியாதவள். கோதை பெரியாழ்வாரின் மகள் ஆண்டாள், ஸ்ரீமன் நாராயணனின் நாச்சியார். இந்த மாற்றம் ஒரே நாளில் நடக்கவில்லை. அது ஒரு பயணம். குழந்தை பருவத்தின் அப்பாவித்தனம், இளமை வயதின் தீவிரம், பக்தியின் பரிபூரணம் எல்லாம் சேர்ந்து கோதையை ஆண்டாளாக்கியது. இங்கே ஒரு முக்கியமான விஷயம். ஆண்டாள் நான் பெரிய பக்தை என்று ஒருபோதும் சொல்லவில்லை. அவள் சொல்லியது ஒன்றே, கண்ணன் என் சொந்தம். அந்த உரிமையே அவளின் பக்தியை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றது. இந்த பெயரின் ரகசியம் நமக்கு சொல்லும் பாடம் என்ன? பக்தி மெதுவாக வளரலாம். இறைவன் தானே நமக்கு பெயர் தருவான். உண்மை அன்பு இருந்தால் இறைவன் நம்மை அங்கீகரிப்பான். கோதை என்ற குழந்தை ஆண்டாள் என்ற நாச்சியாரானாள். இந்த மார்கழி நாளில் நாம் நம் வாழ்க்கையை இறைவன் கையில் ஒப்படைப்போம். அவன் நினைத்த நேரத்தில் நமக்கும் ஒரு புதிய அடையாளம் தானாகவே கிடைக்கும். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.